இந்த இபிஎஸ் அவர்கள் வந்து புடவை தீபாவளி அன்னைக்கு புடவை ஃப்ரீ, தங்கத்தாலிக்கு வந்து திருமண திட்டத்தில் வந்து அவர் பட்டு புடவை ஃப்ரீன்றாரு. அது ஏற்கனவே இந்த ஃப்ரீலாம் இருக்குது, ஏன் புதுசாக திருப்பி ஒரு ஃப்ரீ கொடுக்குறா போல? இல்லை, ஒரு அரசியல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாலே 2026 எலெக்ஷன் இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டு கொடுப்பாங்க. முன்னாடி தமிழக தேர்தல்னும் போது இந்த மாதிரி இலவச நலத்திட்டங்களில் தான் வந்து பதிவே வந்து ஏற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் லேப்டாப் வந்து அம்மா சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் வேறு கலைஞர் டிவி, கேஸ் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களை அறிவிப்பாங்க. அது ஏன்னா இவங்க கட்சி வந்து காலாவதியாச்சு, கட்சியை வந்து இன்னும் சரிவர நிலையாக இல்லை பண்ணும்போது முன்னாடியே நம்ம இப்படி அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. தீபாவளிக்கு ஒரு புடவை, பிரமாதமான புடவை அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து தங்க அது ஏற்கனவே அம்மா ஸ்கீமில் வந்து திருமணத்துக்கு தாலி கொடுக்குறோம், இப்போ அது கூட அருமையான ஒரு பட்டு புடவை கொடுக்குறோம். ஆமாம், ஏன் அது எதுக்காக கேட்க முடியும்? அது ஏன்னா தங்கத்தும் அந்த தாலியை தங்க கொடுக்குறதா இருக்கட்டும், அதே சமயம் வந்து பட்டு புடவை கொடுக்குறது மாதிரி விஷயங்கள்லாம் திமுக முன்னாடியே ஸ்டாப் பண்ணி, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லை, அதுக்காக தான் ஃப்ரீ பஸ், அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணி ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க.